ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மைசூரில் இருக்கக்கூடிய சக்தி பீட்டமான சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய கோவில் பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் அந்த அம்மனுடைய தங்கையான ஜுவாலாமுகி அம்மனுடைய கோவில் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போகிறது ஜுவாலாமுகி திரிபுரா சுந்தரி அம்மன் கோவிலை தான். மகிஷாசுரனை வதம் பண்ணும்போது சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருந்ததாக சொல்கிறாங்க ஜுவாலாமுகி அம்மன். ஜுவாலாமுகிங்கிற பேர் அக்னிக்கு இன்னொரு பேராக சொல்கிறாங்க. ஸோ அவ்வளவு உக்ரமாக காளியோட இன்னொரு ஸ்வரூபமாக இருப்பாங்க ஜுவாலாமுகி அம்மன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஜுவாலாமுகி அம்மனுக்கு நாக்கு நீளமாக இருக்க மாதிரி பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் நம்ம நிறைய பார்க்க முடியும். ஸோ இந்த கோயிலை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மைசூர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்கோம். மைசூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இம்ப்ரெசிவாக இருக்குது. ஸோ மைசூரில் நம்ம என்னெல்லாம் இடம் சுற்றி பார்க்கணுன்னு மைண்டில் வச்சுருப்போமோ அந்த எல்லாமே இறங்கின உடனே ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷனாக பெயிண்டிங்காக நம்ம கண்ணில் படுது. ஸோ ரொம்பவும் ஃபேமஸான சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நந்தி ஆகட்டும், இன்னும் அந்த கிளாக் டவர், மைசூர் பேலஸ், இது எல்லாத்தையும் பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்குது. அண்ட் மைசூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சுஸ் கூட ரயில்வே ஸ்டேஷனில் பலதரப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்து காட்டுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே ப்ரீபெய்ட் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ முன்னாடியே நம்ம எங்கே போதும்னு சொல்லி பே பண்ணி அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறவங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஓலா ஊபரும் இருக்குது. ஸோ ஓலா ஊபர் ஆட்டோஸ் சாமுண்டி ஹில்ஸ்க்கு போகணுன்னா நிறையவே சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பில் 80 ருபீஸ் காட்டினாலும் அவங்க கிட்டத்தட்ட 750-800 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பஸ் இருந்தால் பஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பஸ்ஸஸ் கிடைக்கிறன்ற பட்சத்தில் மட்டும் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஹோட்டலில் செக்இன் ஆக போகிறோம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ண ஹோட்டல் சோஹோ. இங்கே ஆம்பியன்ஸ் ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இருக்கிறது ஒரு டவுன் ஏரியாவாக இருந்தாலும் சுற்றி இருக்க ஆம்பியன்ஸ் அண்ட் ஹோட்டல் வெளியே இருக்க அந்த பியூட்டிஃபுல் கார்டன் அண்ட் லான் செட்டப் இதெல்லாம் ஒரு ஹில் ஸ்டேஷனை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மனை போய் தரிசிக்க போகிறோம். அண்ட் ரிஃப்ரெஷ் ஆயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஹோட்டலுடைய அவுட்டர் ஆம்பியன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவுமே கலர்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸோடு வச்சுருக்காங்க. அண்ட் அங்கங்கே வாட்டர் ஃபவுண்டெயின்ஸாக இருக்கட்டும், ஸ்வான்ஸு, புத்தா ஸ்டாச்சு, இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் ஆகட்டும், அண்ட் உடன் டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் ஆகட்டும், ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக இந்த ஹோட்டலுக்கு ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். அண்ட் ஹோட்டலுடைய ஸ்டே அண்ட் ஃபுட் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இங்கேருந்து எல்லா பிளேஸஸும் கொஞ்சம் நியர்பைங்கிறதுனால இந்த இடத்த ரூம் ப்ரிஃபர் பண்ணோம். அண்ட் மோஸ்ட்லி சாமுண்டி ஹில்ஸ்க்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பஸ்ஸஸ் கிடைக்கல, இல்லை உங்களுக்கு டைம் சேவ் ஆகணுன்ற பட்சத்தில் மட்டும் ஓலா ஊபர் ஆட்டோஸ் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சாமுண்டி ஹில்ஸ் போகிற வே ஃபுல்லாக ரொம்பவுமே ஆம்பியன்ஸ் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த மலைப்பாதை ஆகட்டும், அந்த மலைப்பாதையில் போகிற பஸ்ஸஸ் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக அண்ட் காமிங் அண்ட் சூதிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இப்போ சாமுண்டி ஹில்ஸ் வந்துட்டோம். ஸோ சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய சக்தி பீட்டம் அந்த கோவிலை தரிசிச்சுட்டு நம்ம ஜுவாலாமுகி அம்மன் கோவிலுக்கு போகிறோம். ஸோ இந்த சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலுடைய ஸ்தல புராணம் இன்னும் இந்த கோவிலுடைய தரிசனம் ஆல்ரெடி வேறு வீடியோவில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதோட லிங்க் நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அந்த சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலுடைய கிளிம்ஸ் மட்டும்தான் காட்டுறேன். இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கூட்டத்துக்கும் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஜுவாலாமுகி அம்மன் கோவில் கூட்டத்துக்கும் ரொம்பவுமே வித்தியாசம் இருக்கும். அந்த கோவில் பற்றி நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பக்கத்துலேயே இருக்க அம்மனுடைய தங்கச்சியான ஜுவாலாமுகி கோவிலையும் போங்க, தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே அந்த கோயிலை பற்றி தெரியாதவங்கிறதுனால அங்கே கூட்டத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே தரிசனம் முடிஞ்சிச்சு. நம்ம இங்கே மகிஷாசுரனையும் பார்க்க முடியும் இந்த கோவிலில், சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இங்கேருந்து ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஜுவாலாமுகி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். நடுவில் ஒரு வியூவிங் பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து பார்த்தா மகாராஜா மைசூர் பேலஸ் மொத்தம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் நிறுத்தி காட்டிட்டு இருந்தார். ஸோ அதையும் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஜுவாலாமுகி அம்மனை தேடி போயிட்டுருக்கோம். சதி தேவியுடைய கூந்தல் முடி விழுந்த இடமா தான் சாமுண்டேஸ்வரி அம்மனுடைய கோவிலை சொல்லுவாங்க. தேவர்கள் எல்லாரையும் ரொம்பவுமே கொடுமைப்படுத்திட்டு இருந்த மகிஷாசுரனை அந்தம் செய்யணும்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லாமே விஷ்ணு கிட்டையும் அதாவது பெருமாள் கிட்டையும் சிவன்கிட்டையும் கேட்டாங்களாம். அப்போ பெருமாளோட பவரும் சிவனுடைய பவரும் ரெண்டையும் சேர்த்து சாமுண்டேஸ்வரி அம்மன் மகிஷாசுரனை அழிக்க முன் வந்தாங்க. அண்ட் மகிஷாசுரன் கிட்ட
கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஆண்டுகள் போர் புரிஞ்சும் அவனை அழிக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகிஷாசுரன் வாங்கியிருந்த ஒரு வரம். அவனுடைய உடம்புல இருந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தம் கீழே விழும்போதும் அதுல இருந்து ஒரு மகிஷாசுரன் உருவாகிட்டே இருந்தாரு. ஸோ எப்படியும் அழிக்க முடியல, வார் போயிட்டே இருக்கு. ஸோ அப்பதான் இந்த வரத்தை பத்தி உணர்ந்த சாமுண்டேஸ்வரி அம்மன் ஜுவாலாமுகி அம்மனை உருவாக்குனாங்க. நீண்ட நாக்கோடவும் ரொம்பவுமே உக்கிரமா அக்னி ஸ்வரூபமா இருக்கக்கூடிய ஜுவாலாமுகி அம்மன் காளி மாதாவுடைய இன்னொரு ஸ்வரூபமா அழைக்கப்படுறாங்க. ஸோ மகிஷாசுரனுடைய ரத்தம் ஒவ்வொரு சொட்டும் கீழே விழும்போது அது தரையில பட்டாதானே இன்னொரு அரக்கன் வருவான். ஸோ அது தரையில படாம ஜுவாலாமுகி அம்மன் தன்னுடைய நாக்கால அந்த ரத்தத்தை தடுத்தாங்களாம். ஸோ இப்படி தடுக்க மகிஷாசுரன் தன்னுடைய பவரை மொத்தமாக இழந்து சாமுண்டேஸ்வரி அம்மன் கிட்ட தோத்து அழிந்தான்னு சொல்றாங்க. ஸோ சாமுண்டேஸ்வரி அம்மனுக்கு அந்த போர்ல ரொம்பவுமே உதவியா இருந்தது இந்த ஜுவாலாமுகி அம்மன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலில் ஜுவாலாமுகி அம்மனை பிரதிஷ்டை பண்ணது, இந்த சிலா ஸ்வரூபத்தை பிரதிஷ்டை பண்ணது எல்லாமே உடையார் வம்சத்தை சேர்ந்தவங்களா சொல்றாங்க. அண்ட் இந்த கோவிலில் அம்மனோட நம்ம விநாயகரையும் சிவன் சித்தேஸ்வரையும் செப்பரேட்டாக அடுத்தடுத்த பிராங்கத்தில் பார்க்க முடியும். அண்ட் சிவன் எப்போவுமே அந்த சில்வர் கவசம், வெள்ளி கவசம் அணிந்தபடி நமக்கு தரிசனம் தருவார். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஜுவாலாமுகி அம்மனுடைய ஸ்தல புராணம். ஸோ இந்த கோவிலை பற்றி தெரியாதவங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் வீடியோ இப்படி போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படி வந்துடும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ்.